அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி ஆகிக்கிறீங்களா? ரமதான் போய்கொண்டிக்கு கொஞ்சம் கவலை ஆயிக்குவேண்ணா. ஏண்டா ரமதான் போச்சுன்னு சொன்னால் குக்கிங், வாஷிங், ரூட்டிங் இதே தான், வேறு எதுவுமே ஸ்பெஷலாக நடக்காது. ரமஜானுக்கு தான் நாங்கள் ஸ்பெஷலாக அமல் செய்வோம், ஸ்பெஷலாக ஃபுட் செய்வோம். இதெல்லாம் ரமஜானில் மட்டும்தான் நடக்கும். ஸோ யாரெல்லாம் ரமஜானை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். 23rd ஆஃப் ரமதான் ஏண்ட டே எப்படி போயிடுச்சின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரீயாக வேலை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க பார்க்குறதுக்கு. இன்றைக்கி மார்னிங் நான் சஹர் செஞ்சு சின்ன நெப் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 8க்கு எல்லாம் எழும்பிட்டேன். அதோடய நான் என் ஷவர் எடுக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு மேலே வந்தேன். என்ன நாரங்க மரத்தில் நாரங்க பிக்கிறதுக்கு. இந்த நாரங்க கண்டு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட் ஒன்றோட சுட்டி மகன் ஒருத்தர். அவரே இதை பிளான்ட் பண்ணி தரணும்னு சொல்லி பிளான்ட் பண்ணி தந்துட்டு போனார். அவரோட கைராசியோ என்னமோ தெரியா, அது ஒரு 1-2 இயர்ஸில் நல்லாவே முளைச்சி நல்லாவே காய் தந்து கொண்டிருக்குது. சின்ன பிள்ளைகள் எப்படியுமே பியோர் ஹார்ட் உள்ளவங்க, அவங்க எது செஞ்சாலுமே அது சரியாக வரும்ன்றது இது ஒரு நல்ல ப்ரூஃப் ஒன்று தான் இது. ஸோ இன்றைக்கி நான் எத்தனையோ முறை வச்சுட்டேன், இது உங்களுக்கு இன்றைக்கி பிக்கிறத காட்டுறேன். அதோடய அப்படியே நான் கீழே வந்துட்டேன். என்னோட பிளான்ஸ் எல்லாம் அதுவெல்லாம் நோன்பு மாதிரி தான். இந்த நோன்பு காலத்தில் எனக்கு அதுவெல்லாம் கவனிக்கவே கிடைக்கல. ரீசன் மற்ற வேலைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் இந்த பிளான்ஸை கவனிக்கிறதுல மிச்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. டக்குன்னு அதுக்கு இந்த வாட்டர் அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே நான் போயிட்டுருவேன். அதை மிச்சம் பார்க்குறது பராமரிக்கிறது எல்லாமே ஆஃப்டர் ரமஜான் தான் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதோடய லுஹாவை ப்ரே பண்ணிவிட்டு நான் அப்படியே ரிசைட் பண்ணுவோம்னு சொல்லி வந்தேன். குர்ஆன் இறங்கின மாதம் இது. கட்டாயமாக நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ஜுசுவாலும் ஏலாட்டி 1 ஜுசுவாலும் நாங்கள் ரிசைட் பண்ணவே வேணும். குர்ஆன் ரிசைட் பண்ணக்குள்ள இதை மாதிரி ஒரு குர்ஆன் எல்லாமே வாங்கிக்கோங்க. இதில் எல்லா சட்டங்களுமே வேறு கலர்ஸில் போட்டிக்கிறதால எங்களுக்கு லேசாக கண்டுபிடிச்சிக்கொள்ளும். சூரா முஸம்மில் அல்லாஹ் சொல்கிறான், வரத்தில் குர்ஆன தர்த்தீலாண்டு அப்படின்றா குர்ஆனை ஓதக்குள்ள தருத்தீலா ஓதணுன்றது அர்த்தம். இந்த குர்ஆனில் பாருங்கள், கடைசியில் எல்லா சட்டத்தையும் மார்க் பண்ணிக்குது. இது ஆம், இக்குலாப், மீம் சாக்கின், நூன் சாக்கின், நெங்கின ஹுன்னா செஞ்சு ஓதணும் எல்லாமே இங்கே கேட்குது. என்ன மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் யூடியூபுக்கு போவோம், வெப்புக்கு போவோம், எப்படியாலும் அதை அறிஞ்சு நாங்கள் சரியாக சேர்த்தான் பார்ப்போம். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை நாங்கள் கைவிட்டுட்டு தான் நிற்கிறோம். என்னண்டா குர்ஆனை அர்த்தம் தெரிஞ்சு தருத்தீல ஓதுறது. இதுதான் முக்கியம். ஏண்டா குர்ஆனை நாங்கள் பிழையாக ஓதினோம்னா எங்களுக்கே சாபம் முட்டுக்கொள்கிற மாதிரி ஒரு வேலை தான். அல்லாஹ் அத்திக்குனா மினன்னார் வஅத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்று சொல்கிறது. அல்லாஹ் அத்தினா மினன்னார்னு சொன்னோம்னா அதோட அர்த்தமே குழம்பி போய்த்திடும். ஸோ அதனால் குர்ஆன் ஓதப்போக்கல ஒரு ஓதினாலும் பரவாயில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 23 வருடங்கள் போயிட்டுக்குது குர்ஆன் ஓதுறதுக்கு. அதே மாதிரி காஞ்ச ஈச்சப்பழத்தை தூக்கி வீசுகிற மாதிரி குர்ஆன் ஓத வானம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. குர்ஆன் ஓதக்கொலை ஓடாமல் அசையாமல் அழகான முறையில் ஒரு அர்த்தத்தோடு குர்ஆன் ஓதுறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். அடுத்தது குர்ஆன் தஃப்சீர். இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குர்ஆன் தஃப்சீரை நாங்கள் நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு படிக்கலாம். அதை படித்து கொண்டோம்னா வாழ்க்கையில் எந்த சந்தேகம் எந்த பிதஅத் வேலையும் நடக்காது. நாங்கள் எங்களோட லைஃப்பை நல்லா கொண்டு போவேலும். ஸோ எல்லாரும் குர்ஆன் தஃப்சீரையும் படிக்கணும்னு சொல்லி நான் மிச்சமே கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தான் நாங்கள் செய்கிற எல்லா அமலும் அழகான அமலாய்க்கணும். அல்லாஹ் சூரா முல்கில் சொல்கிறான், லியபுலுவக்கும் மையுக்கும் அஹ்சனு அமலாண்டு அப்படின்னா நாங்கள் ஒரு அமல் செஞ்சாலும் அந்த அமலை அழகாக செய்யணும்னு தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட தேவையுடையவன் இல்லை, நாங்கள் தான் அல்லாஹ் கிட்ட தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புக் ஷாப்லேயுமே இந்த குர்ஆன் இருக்குது. நான் தெஹிவல ஜங்ஷனில் அல்-அமீனில் தான் இதை வாங்கினேன். நான் ஒரு ப்ரமோஷனுக்கு சொல்லலை, நல்ல வழியை நாங்கள் கட்டாயமாக யாருக்கும் காட்டி கொடுக்கணும். அதே மாதிரி யாருமே வாயை மூடி மட்டும் குர்ஆன் ஓதவே வேணும். அது ஓதலாகாது, அது நினைப்பாகும். குர்ஆனை நாங்கள் நினைக்கிறதாகும். குர்ஆனை நாங்கள் ஓதுறேன்னு சொன்னால் வாயை அசைச்சி வாயால் ஒரு சிறிய சத்தம் ஒன்று கேட்குறதுக்கு நாங்கள் ஓதணும், எங்களுக்கு மட்டும் கேட்குறதுக்கு அல்லாமல் குர்ஆன் ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு உதடு 2 மூடிக்கொண்டு மனசால் எங்களுக்கு குர்ஆன் ஓதலாம். அது ஓதல் இல்லை, அது நினைப்பு. அது மாதிரி தான்
குர்ஆன் விஷயத்தில் நாங்கள் மிச்சமே கவனம் வைக்கணும். இன்றைக்கு ரமதான் சுற்றி தான் நான் இந்த குர்ஆனை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஏன்டா எங்களோட மக்கள் நிறைய பேர் நாங்கள் ஈக்கிறோம், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆன்ட அர்த்தம் தெரியா, எங்கினைக்கு அல்லனும் எங்கினைக்கு பயங்கரம் வைக்க, எங்கினைக்கு நலவு நாடிக்கு, எங்கினைக்கு சொர்க்கம், எங்கினைக்கு நரகம் எதுவுமே எங்களுக்கு தெரியாத நிலைமையத்தை நாங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கி 25வது ஜூஸ் ஓதிக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு தான் ஓடுறதுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு அதை விட கூடலும்னா நீங்கள் ஓதுங்க. அப்படி ஓதுறவங்க கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன ஜூஸில் வைக்கிறீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதை பற்றி உங்களுக்கு இன்னும் என்னென்னமாலும் தெரியும்டா அதையும் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அது எனக்கு முக்கியமாக்கும். ஏண்டா லைஃப்பில் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு போகிறோம், இந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற எல்லா விஷயமும் எங்களுக்கு வேணும், துனியாவில் வாழம் காட்டியும் எல்லாமே வேணும். ஆனால் நாங்கள் அமல் விஷயத்தில் கட்டாயமாக நாங்கள் முன்னுக்கு நிற்கணும். எல்லாத்துக்கும் விட நாங்கள் முன்னுக்கு நிற்கணும். அப்படி முன்னுக்கு நின்றோம்டா எங்களுக்கு தான் வெற்றி இருக்குது. அதை அந்த வெற்றியை நாங்கள் தான் அடைஞ்சு கொள்வோம், அடுத்தவங்க அடைஞ்சு கொள்ள மாட்டாங்க. சொல்லி நாங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு குர்ஆனை தருத்தீல ஓதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மேலோட்டமாக கொஞ்சம் அப்படியே விட்டு அரேஞ்ச் பண்ணுவோம்ட்டு வந்தேன். இப்படி ஒரு ரெக்கை இருந்தால் அதில் ஒரு வாசாலம் என்னமாலும் வச்சுருந்தா உலகத்தில் உள்ள அத்தனையுமே அதில் தேய்க்கும். அது இப்போ இந்த கவுண்டரிக்கு மகளோட ஹெனாக்கோனிக்கு ஸ்ப்ரே பாட்டில் உண்டிக்கு ரேசர் உண்டிக்கு எல்லாம் அதில். அதை நாங்கள் எவ்வளோ தான் அதை வச்சுக்கொள்ள பார்த்தாலும் கவனமாக அதை வச்சுக்கொள்ள. ஆனால் இதெல்லாம் இப்போ டீப் க்ளீன் பண்ணுற டைம் இல்லை. ஸோ நான் லைட்டாக அதெல்லாம் எடுத்து வச்சு லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். இதுவும் வருது, டீப் க்ளீன் பண்ணணும். நைட் ஒன்றுக்கு தான் டீப் க்ளீன் ஒன்றுக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் லைட்டாக ஒரு க்ளீனப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறேன். இன்றைக்கி சிக்கன் கஞ்சி செய்வோம்ட்டு தான் ரெடியாக வைக்கிறேன். எங்கள் வீட்டில் பிளேன் கஞ்சி யாருமே விருப்பமாகவே சாப்பிட மாட்டாங்க. உண்டோ சிக்கன் இல்லாட்டி வெஜிடபிள் இல்லாட்டி கடலை என்னமாலும் அதுக்கு ஆட் பண்ணவே வேணும். அதோடைய சஹர் கறியும் நேரத்தோடய செஞ்சிடுவோம்னு நினச்சிட்டேன். பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணி அதை குக் பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா விருப்பம். எப்படியுமே இந்த டியூரிங் த ரமஸான் பிரிஞ்சலும் கேப்சிகம் பீன்ஸ் இதை மாதிரி வறண்ட கறி எல்லாருக்கும் விருப்பம். அதுதான் செல்மதியாகும். நான் இன்றைக்கி ஒரு பேன் பிஸாவும் செய்ய நினச்சிக்கொண்டிருக்கிறேன். 2-3 வீட்டுக்கு கொடுக்கிக்குது. அதோடைய பேன் பிஸாவும் செஞ்சுருக்கணும் தான் நினச்சிக்கொண்டு. எல்லா வேலைகளுக்கும் வேலையாக நிறைய வேலை இருக்கிற நாள் உண்டு தான் இன்றைக்கி நாள். அப்போயும் நான் டே விலாக் எடுக்க நினச்ச சுட்டியும் அதுக்காக வேண்டி தான் நான் எடுக்கிறேன். இல்லாட்டி இன்றைக்கி எடுக்கிற அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அந்த அளவுக்கு வேலை. ஒரு மாதிரியே இந்த கஞ்சி நல்லா வெந்துருச்சு. கஞ்சி காய்ச்ச போக்கல எப்பயுமே நீங்கள் ரைஸ் குக்கரில் செஞ்சுக்கோங்க. அது நல்லாவே கரைஞ்சி வெந்துடும். ரமஸான் கஞ்சியை நான் ஸ்பெஷலாக போட நினச்சல, அது ஒரு பிழைத்தான். பட் நிறைய பேர் கேட்ட சொல்லி நான் இன்றைக்கி ரமஸான் கஞ்சி போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலும் உங்களுக்கு. அப்படியே இந்த பிரிஞ்சலும் இந்த சிக்கன் கறியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதெல்லாம் பேன் பிஸாவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கஞ்சியும் ரெடி ஆகிக்கொண்டிருக்குது. நான் எப்பயுமே வீட்டில் தான் எதுவுமே செஞ்சுருப்பேன். ஹோம்மேட் ஃபுட் தான். ஒரு நாளுமே நான் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற டைமுக்கு வாங்கினதே இல்லை. அதே மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமும் எங்கள் வீட்டில் நல்லாவே குறைவு. அப்படியே இருந்துட்டு ஒரு நாளைக்கு தான் ஃப்ரோசன் ஐட்டம் என்னமாலும் மிக்கும். எனக்கு ஃப்ரோசனுக்கும் எனக்கும் இல்லை ரொம்பவே தூரம். நான் அது மிச்சம் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஒரு 7வது டைம் வந்துச்சுட்டா கட்டாயம் ஃப்ரோசன் என்னமாலும் செஞ்சு கொள்கிறது தான். இந்த நோன்பு ஸ்டார்ட்லேருந்தே நிறைய சோகங்கள். அதுதான் நான் இஃப்தார் வீடியோ போடலை. ஏண்டா மையத்துகள் நிறைய நடந்துருச்சு. நிறைய க்ளோஸ் ஆனாக்கள் சோம் இல்லாமல் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்க போக்கல இஃப்தார் எல்லாம் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு நல்லா நினைக்கல. என்ன வேலை செஞ்சாலும் இந்த கழுவுறதுக்கு மட்டும் முடியவே முடியாது. அந்த டைமுக்கு நினைக்கும் யாரையாவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீ முழுக்க கழுவிக்கொண்டே இருமான்னு சொல்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வாஷிங் தான். எங்கே பார்த்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு பார்த்தாலும் வாஷிங் பண்ணிக்கொண்டே தான் வைக்கணும். பிஸ்ஸா செய்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே மகள் தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கும் அதே மாதிரி அவள் தான் ஹெல்ப் பண்ணினா. பாங்கு சொல்ல காட்டியும் எப்படியுமே நல்ல உஜார வேலை செய்யலும். அதுக்கு பொறுத்தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மஸ்து வரும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் அடிச்சுட போக்கலை. அப்படி தான் நிற்கும். நாங்கள் கஞ்சியும் குடிக்கிறே, ட்ரிங்க்கும் செய்கிறே, ஷார்ட் ஈட்ஸும் தின்றே, எல்லாமே தின்றே. ஸோ கெப்புட்டு எங்களுக்கு திண்டு கொண்டிக்கிறதுக்கும் ஏலாம். நாங்கள் அமலுக்கு டைம் ஒதுக்கணும். 5 நிமிஷத்துக்கு போகிறோம், இது 10 நிமிஷத்துக்கு போகிறோம், அதுன்னு கட்டாயமாக தின்னவே ஏலாம். இது நான் பெட்டிஸ் குணமும் செய்கிறேன். இன்றைக்கி ஊட்டுவல் கொடுக்கணும் சுட்டி. உண்மைக்குமே எனக்கு நிறைய ஊட்டுவலால் வாரை. ஸோ அவங்க ஒத்தருமே எனக்கு வெறும் கையோடு இதாக்க புரியும் இல்லை. எப்படியுமே நாங்கள் ரமஸானில் ஒத்தரு காலம் இஃப்தார் கொடுக்கணும். செய்கிற ஒரு பெட்டிஸை கூடையாக செய்யுங்க, செய்கிற ஒரு கஞ்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூடையாக செய்யுங்க. நபி அவங்க அதைத்தான் இஃப்தாரை தான் விரும்பினாங்க. இஃப்தார் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் துவா கேட்க போக்கலும் ரிஸ்கன் ஹசனாவை தாண்டி தான் நல்லா கிடைக்கணும். ஏன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் எங்களுக்கு வேணும். ரிஸ்கன் ஹசனா. நாங்கள் மட்டும் தின்னுட்டு நாங்கள் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறோங்க. அக்கம் பக்கத்தில் யார் என்னென்ன செய்கிறாங்கன்றதை நாங்கள் கட்டாயமாக கவனிச்சு கொள்ளவே வேணும்.
வைக்கணும். என்ன சொன்னால் அவங்க பசி இல்லாமல் இருந்தால் தான் எங்களுக்கு திருப்தி வைக்கணும். அவங்க பசியோடு இருந்தாங்கன்னா நாங்கள் என்றைக்குமே திருப்தி அடையலாம். நான்டா எப்போவுமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக தான் நிற்பேன். இஃப்தார் டைம் நெருங்க போக்குள்ள நாங்கள் கட்டாயமாக துவா கேட்கணும். அந்த நேரத்தில் கேட்குற துவா அல்லாஹ் தெரியலாமல் கபூலாக்குறான். அதே மாதிரி எங்களோட தாய் தகப்பனுக்காக நாங்கள் கட்டாயம் கேட்கணும். எங்களை சின்னத்தில் வளர்த்து ஆளாக்கி எங்களை பள்ளிக்கு கூட்டிக்கும் போய்த்து எங்களை தொலைப்பழக்கி ஓதப்பழக்கி வாழ்க்கையை வாழப்பழக்கி அத்தனையுமே அல்லாஹ்க்கு பிறகு எங்களுக்கு செஞ்சு தந்தவங்க தாயும் தகப்பனும் தான். நாங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கல. ஹூருலீன் பெண்களோடு தாயை சேர்த்து விடு ரஹ்மானே, அபுரார்களின் கூட்டத்தில் தந்தையை சேர்த்து விடு ரஹ்மானேன்னு நாங்கள் கேட்கணும். அதுதான் முக்கியம். எனக்கு நான்டா ஏண்ட உம்மாவையும் ஏண்ட வாப்பாவையும் நிறைய மிஸ் பண்ணுறேன். எனக்கு நிறைய அவங்கள ஒரே நினைவு வரும். ஒரு விஷயத்துலையும் எனக்கு ஏண்ட உமாவை நினைவு வரும். என் வாப்பாவை நான் நினைக்காத நாளே இல்லை. எந்த நேரமே நான் அந்த என் வாப்பாவை நினைக்க போகலையோ அந்த நினைப்பு என் மனசுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். எப்பயுமே அந்த அளவு அவர் என்னையோட இறக்கம் காட்டிக்கிற ஒரு ஜீவன் உண்டு. நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறக்க எடுத்த ஐட்டம் எல்லாம் திறக்க முந்தி இதை எடு அதை எடு கஞ்சி கொண்டு ட்ரிங்க்ஸு கொண்டு எடுத்துப்படும். ஆனால் திறந்த பிறகு அதெல்லாம் வைக்கிறது இதே அது சும்மா சரியான கஷ்டமான வேலை உண்டு. நோன்பு திறந்துட்டு எனக்கு இந்த டீ கட்டாயமாக வேணும். இந்த டீயை குடித்தா தான் ஒரு பூஸ்ட் உண்டுமா இருக்கும். நோன்பு திறந்த பிறகு நான் யாரோடையும் எட்டுலையும் பேசிட மாட்டேன். ஏண்டா என் மனசை சேர்த்தான் குழப்பிடணும்னு எனக்கு ரொம்பவே பயம் வைக்கும். உடனே தராவியாக்கு ரெடி ஆகிடுவேன்னா இதுதான் என் தராவியா கொண்டு போகிற பேக். அதில் ஒரு குரானும் கியாமுல்லைல் ஸ்டார்ட் ஆகாட்டியும் நான் ஓதுவேன். அதே மாதிரி சொக்ஸும் ஏண்ட கவுண்டர் எல்லாம் மிக்கும். தராவியா நான் சின்னத்தில் வாப்பம்மாவோட போக பழவின காலத்துலேருந்து இன்னுமே நான் தராவியா பித்து கொண்டு தைக்கிறேன். தராவியா போவாட்டி எனக்கு அந்த நோம்புமா இல்லை. கொரோனா டைமில் நான் நிறைய அழுதும் மிக்கிறேன். எனக்கு தராவியா போக்கலாம். ஆனால் வீட்டில் தொழுவேன் தான். ஆனால் என்ன தான் அந்த பள்ளியை நான் மிச்சமே மிஸ் பண்ணுறேன். பள்ளியில் எந்த பள்ளிக்கு போனாலும் எனக்கான ஒரு இடம் ஒன்று அங்கனைக்கு ஈக்கும். அந்த பள்ளியை நான் கட்டாயமாக எனக்கு பள்ளி வாசல் மாதிரி அங்கனைக்கு பேய்த்து நாங்கள் ஈக்கிறதுல இருக்கிற நிம்மதி எங்களுக்கு வேறு எதுலேயுமே எவ்வளவு தான் நல்ல இதாக இருந்தாலும் இந்த பள்ளி வாசலில் பேத்திக்கிற நிம்மதி இல்லை. பள்ளிக்கு போகக்குள்ள எப்படியுமே அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுப்பாங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப் உண்டு. நாங்கள் இனி அந்த வாட்டர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு போய்த்து நல்லா இஷ்டத்துக்கு அமல் செய்கிறேன். உண்மைக்குமே அமல்ன்றை நாங்கள் எங்களோட உள்ளத்தால் செய்யணும். ஆசையோடு விரும்பி செய்யக்கூடியது தான் அமல். கொஞ்சம் அமல் செஞ்சால் பரவாயில்லை. பிச்சமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கொண்டு ஹாய்ண்டு ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்றுக்கு பாதியாக செய்ய தேவையில்லை. கொஞ்சம் செஞ்சாலும் அழகாக செய்யணும். இதுதான் அமல். இப்போ நான் பள்ளியிலேருந்து போகிறதுக்கு சரியாக மிட் நைட் 1:30 மட்டுக்கு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த டே விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என் விலாக் பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோன்பு எல்லாருக்கும் இதே மாதிரி புரிவாகிக்கணும்னு நாங்கள் துவா கேட்டுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.